ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆன்வியோட டெய்லி வேர்ஸ் குர்த்தி தான். போன வாட்டி டூ ஸ்டாக் வந்து ரொம்ப சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. அதனால இந்த வாட்டி யூஸ்வலாக இல்லாமல் இன்னொரு வாட்டியும் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே திரும்பவும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு மோர் தென் 25 பிரிண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தோட ஃபோட்டோஸ் மட்டும் குரூப்பில் போட்டுருந்தோம். ஸோ ஓப்பன் வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் வீடியோ வெயிட்டிங்கில் இருந்தது. பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ வேகமாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்க. இது வந்து பிங்க் ஷேட்ல ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்ல சில்க் குர்த்தி மாதிரி வருது. பிங்க் கலர்ல கோல்டன் கலர்ல ஃபாயில் ஒர்க் பண்ணிருக்கு. நம்ம பார்க்குற எல்லா குர்த்திலையுமே ML XL XXL அவைலபிள், ஸ்மால் அண்ட் 3XL கூட வந்துருக்கு. ஸோ இதுல இருக்க பிரிண்ட்ஸ்ல ஒரு 12 to 13 பிரிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் அவைலபிள், 3XLுமே அவைலபிள்ங்க. எல்லாமே நம்ம சேம் காஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். 250 rupees தான் இதோட காஸ்ட். ஓகேங்களா, சரி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பிங்க்ல ஃபாயில் பிரிண்ட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கோரல் பீச் கலர்ல ஒயிட் கலர்ல கொடி கொடியா வர மாதிரியான ஒரு மாடல். ஸோ இதுல வந்து ப்ரௌன் அந்த மாதிரி இன்னொரு ஷேடும் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒயிட் கலர்ல நார்மல் ரெகுலர் பேண்ட் போட்டு போடுற மாதிரி நல்லா அடிக்காம வர மாதிரி ஒரு பீச் கலர், பீச்சஸ் பிங்க் ஷேட்ல இருக்கு. இது பியூட்டிஃபுல்லான குர்த்தி, ஆஃபீஸ் ஆயிருங்க. அடுத்தது வந்து காலர் வச்ச மாதிரி நெக் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதுல வந்து M to XXL அவைலபிள் காலர் வச்ச நெக்ல. ஸோ கலர் வந்து அதே மாதிரி ரொம்ப அடிக்காத மாதிரி ஒரு மாதிரி கோல்ட் பிங்க் ஷேட்ல வருது. ஸோ இது வந்து ஃபேக் பட்டன்ஸ் ஓப்பன் ஆகாது, ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலயும் M to XXL சைஸஸ் அவைலபிள். இதுவும் சேம் காஸ்ட்ல தான் வரும். அடுத்தது வந்து நல்ல ஸ்கை ப்ளூ ஷேடு. ஸோ அடிக்காத மாதிரி ஒரு டார்க்கிஷ் ஸ்கை ப்ளூல. இது பிளாக் லைன்ஸ் கிடையாது, இதுல இருக்க லைன்ஸுமே ஒரு டார்க் ப்ளூ கலர் லைன்ஸ். ஸோ ரொம்ப சூப்பரான ஆஃபீஸ் குர்த்தி இது. நான் எனக்கு வந்து பிரைட்டா வேர் பண்ண பிடிக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த குர்த்தியை தாராளமா வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து அகைன் வந்து ஆஷ் கலர் குர்த்தி. ஆஷ் கலர்ல ஒயிட் கலர்லயும் ஃபாயிலையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட கோல்டன் லெகின் ஒயிட் லெகின் கண்டிப்பா இருக்கும். அதுக்கே மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி ஒரு குர்த்தி தான். ரொம்ப ஷட்டிலா போடுறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து ரொம்ப லைட் கிரேவும் கிடையாது, டார்க் கிரேவும் கிடையாது. எப்போ வரதை விட ஒரு மாதிரி மிட் ரேஞ்சா இருக்க மாதிரியான ஒரு கிரே. ஓகேங்களா, ஸோ நீங்க எந்த டோன்ல இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு அழகான கலர். ஸோ இது வந்து இப்போ வந்து இருக்கிற கிரேல வந்து இது கொஞ்சம் டார்க் கிரே. என்னோட இன்னொரு ஹேண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கிரேயான ஷேடு. இதுல வந்து கிரேல பிளாக் கலர் பிரிண்ட்டுங்க. இது வந்து ஜெய்ப்பூரி பிரிண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணாத ஒரு பியூட்டி தெரியும். இது வந்து அழகான செட்டிலான அகைன் ஒரு டெய்லி வேர் குர்த்தி. ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் எந்த பேண்ட் வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து ஹனி கலர் குர்த்தி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஹனி ஷேடில் இருக்குது. இதில் வந்து கோல்டு கலர் ஃபாயில் ஒர்க்கும் இருக்குது. அதே மாதிரி நேவி ப்ளூ பேண்ட் போட்டும் போடலாம். அந்த மாதிரி நேவி ப்ளூலையும் டிசைன்ஸ் இருக்குது. அது மாதிரி கோல்டு கலர்லேயும் ஃபாயில் ஒர்க்ஸ் இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஒரு பிரிண்டட் குர்த்தி இது. ஓகேங்களா, அடுத்தது வந்து மெரூன் ஷேடு. மெரூன்னா யூஸ்வல் மெரூன் கிடையாது, ஒரு பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மெரூன் தான். இது வந்து அடிக்காது. அதே மாதிரி ரொம்ப டார்க் ஷேட்ல இருக்கிறவங்களுக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு கலரு. இதுக்கு வந்து நார்மல் ஆஃப் ஒயிட்டோ இல்லை கோல்டு ஷேடோ எந்த பேண்ட் போட்டிங்கனாலும் இது சூப்பராக தான் இருக்கும். ஃபேப்ரிக் எல்லாமே ஆன்வியோ, அதனால இதோட GSM வந்து ரொம்ப அதிகம். இது வரைக்கும் ஆன்வியோவுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸே கிடையாது. முன்னாடி நம்ம 275க்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 4 பீசஸ் வாங்கினா 250க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வைன் கலர் தான். ஸோ வைன் கலர் வந்து லாஸ்ட் வீக் எல்லாம் நம்ம டார்க் ஒயின் கலர்ஸ் போட்டோம். இது வந்து கொஞ்சம் ஃப்ளோரசென்ட்டாக பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயின் ஷேடுங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப அழகான ஒரு குர்த்தி. இந்த வாட்டி வந்திருக்கிறது வந்து ரொம்ப நல்ல லுக்கில் இருக்கு இந்த குர்த்தி. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் காட்டன் மிக்ஸ் ஆன மாதிரி ஷேட்ல டர்க்கிஷ் ப்ளூல வந்திருக்கிற ஒரு குர்த்தி. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒயிட் கலர் பேண்ட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெகுலர் ஒயிட் இல்லை மஸ்டர்ட் எல்லோ எந்த பேண்ட் இருந்தாலும் இது செட் ஆகுங்க. ரொம்ப அழகான ஷேட்ல இருக்கிற குர்த்தி. இதுலேயுமே ஆல் சைஸஸ் அவைலபிள். ஓகேங்களா, அதே மாதிரி சைஸஸ் பார்த்தீங்கன்னா சேம் அவாசா சைஸ் நீங்கள் இதில் வாங்கிக்கலாங்க. அவாசால M யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் M நீங்கள் இதில் வாங்கிக்கலாம். ஓகேவா, ஓகேங்க. இப்போ வந்து இதில் டிஃப்ரெண்ட் நெக்ஸ் வர மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ். ஸோ இதோட யோக் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் இப்போ கொஞ்சம் டிசைனராக நெக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனுக்காக வாங்குற குர்த்தி தான். ஸோ இதோட நெக்கோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து பேபி பிங்க் கலரோ சாண்டில் கலரோ ஒயிட் கலரோ பிளாக் கலரோ எது வேணா போடலாங்க. மல்டி கலர் விரும்புறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது கிரீன் கலர் குர்த்தி. ஸோ இந்த கிரீன் வந்து பாட்டில் கிரீன்லேயே லைட்டாக இருக்கிற மாதிரியான குர்த்தி. ஓகேங்களா, ஸோ பாட்டில் கிரீனில் ஒயிட் கலர்ல ஃப்ளோரசென்ட் ஒர்க். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம இதுலேயே ஒரு ரெட் போட்டிருந்தோம், நான் காட்டுறேன். அதில் இப்போ வந்து இல்லை M சைஸ் மட்டும் அவைலபிள்ங்க. M சைஸ் புக் பண்ணவங்க யாருமே தெரியல, இது அவங்க கலெக்ட் பண்ணல. ஸோ நான் திரும்ப இது நம்ம சேல் போட்டோம். ஸோ இதில் M சைஸ் கன்சிடர் பண்ணுறவங்க இந்த ரெட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ரெட்ல M சைஸ் மட்டும் தான் அவைலபிள், மற்ற சைஸஸ் எல்லாம் சோல்டு. ஸோ அதுலேயே இந்த வாட்டி கிரீன் வந்திருக்கு, ஆனால் வித் டிஃப்ரெண்ட் நெக். ஸோ அழகாக நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க.
ஓகேங்களா. இது ஜிஎஸ்எம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இன்னும் நீங்கள் பாருங்க, இது எல்லாமே வித் பேக்கெட்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ ஷிமாக்ஸ் ஆன்வியோட சேம் பிராண்டு தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கிரீன் கலர் குர்த்தி. இது வந்து ஃப்ளூரசென்ட் கிரீன்ல பாசி கிரீன் கலர்ல டை ஒர்க் பண்ண மாதிரியான குர்த்தி. இது வந்து ரெகுலர் ஒயிட் கலர் பேண்ட்டே நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை பாசி கிரீன் கலர் பேண்ட் போட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து தூரத்துல இருந்து பார்த்தாலும் நல்லா தெரியுற மாதிரி, அந்த டிசைன் வந்து நல்லா விசிபிளா தெரியுற மாதிரி ஒரு கிளியர் ஒர்க் டீடைலான ஒர்க் பண்ண குர்த்தி தான். ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து நம்ம கோரல் பிங்க்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் அந்த பீட்ரூட் கலந்த மாதிரியான ஷேட்ல வர ஒரு குர்த்தி. ஓகேங்களா. இதோட இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர் ஆஃப் ஒயிட் கலர் பேண்டோ இல்ல ஒரு கோல்டன் கலர் பேண்டோ நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து இதுவும் ஒரு சூப்பரா தூரத்துல இருந்து பார்த்தாலும் டீடைலா ஒர்க் தெரியுற மாதிரியான ஒரு குர்த்தி தான். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது வந்து சின்ன சின்ன ஃபிளவர்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு பிளெயின் இதுல வந்து குட்டியா சின்ன பிரிண்ட்ஸ் போட்ட குர்த்திஸ். இது வந்து எப்பவுமே நிறைய பேருக்கு இந்த சின்ன பிரிண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க நம்ம காட்டுறதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 to 4 டிசைன்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ இது வந்து பீச் கலர்ல பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர் வர மாதிரியான ஒரு குர்த்தி. ஓகேங்களா. ப்ளூ கலர் தான். எஸ், பிளாக்ல நீங்க பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேவி ப்ளூ பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுலயே வந்து லைட் இந்த பிரிண்ட் வேணும், ஆனால் லைட் கலர் வேணும்னா நம்ம இந்த கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பேஸ்டல் கிரீன், ஃப்ளூரசென்ட் கிரீன்லயே வந்து நல்ல வந்து ஒரு பேஸ்டல் ஷேடு. இதுல கிரே கலர்ல அகைன் இந்த சின்ன சின்ன ஒர்க் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அகைன் கிரே பேண்ட் இல்ல பிளாக் பேண்ட் ரெண்டுமே அழகா இருக்கும். ஸோ பேஸ்டல் ஷேட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் எல்லாம் இப்போ ஷட்டிலான கலர்ஸ் எல்லாமே சம்மருக்கு ரீஸ்டாக் பண்ணிப்போம். எப்பவுமே நம்ம ரொம்ப டார்க் கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ ஏன் நம்ம போட்டுக்கணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சம்மர்னால நிறைய பேர் ஷட்டிலான கலர்ஸ் விரும்புவாங்கன்னா நம்ம ஒரு 4-5 லைட் கலர்ஸ் போட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதே சம்மர் ஷட்டில் கலர்ஸ்ல அடுத்தது பார்க்கலாம். இதுவும் தூரத்துல இருந்து பார்த்தாலுமே விசிபிளா தெரியுற மாதிரியான ஒரு பிரிண்ட், டிஃப்ரெண்டான ஒரு இங்கிலீஷ் கலருங்க. டிஃப்ரெண்டான இங்கிலீஷ் கலர். இதுல இருக்கிறது வந்து ஒரு மெரூன் ஃபாயில் பிரிண்ட், டார்க் கிரீன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஆரஞ்சுனா ஃபேண்டா ஆரஞ்சு. ஸோ ஃபேண்டா ஆரஞ்சுனா ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லை, ஃபேண்டா ஆரஞ்சோட கொஞ்சம் மேட்ச் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா. கொஞ்சம் லைட் ஆன கலர் தான், ஃப்ளோரசென்ட்டா போட பிடிக்கும். ஆனா அதே மாதிரி எனக்கு லைட் ஷேடாவும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். ரொம்ப சூப்பரான குர்த்தி. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வீக் வந்து கலர்ஸ் கிடையாது, இதெல்லாம் டிஃப்ரெண்டான கலர்ஸ். அடுத்தது ஒரு மஸ்டர்ட் எல்லோ மேம். மஸ்டர்ட் எல்லோவும் ஒரு கோல்டு ஷேடும் இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்தி. ஓகேங்களா. இது வந்து மஸ்டர்ட் எல்லோல பிளாக் இல்ல ஆஃப் ஒயிட் இல்ல ஃபாயில் பிரிண்ட். ஓகேங்களா. இதுக்கு நீங்க ஒயிட் ஆர் பிளாக் ஆஃப் ஒயிட் எந்த பேண்ட் வேணாலும் போடலாம். அழகான கலரு. ஸோ இதுக்கு வந்து இது வந்து ஜுவல்லரி கலரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லா எல்லோவும் மஸ்டர்ட் எல்லோவும் கோல்டு கலரும் கலந்த மாதிரி இருக்க ஒரு மஸ்டர்ட் எல்லோங்க. குர்த்தியே ஃபாயில் கலர்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து வைன் ஷேடு. இது வந்து வைன்ன்றதை விட வைலட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்க வைன். ஸோ இது ஒரு சூப்பர் கலர். இதுல எக்ஸல் சைஸ் மட்டும் கிடையாதுன்னா, இது வந்து ஆல்ரெடி எக்ஸல் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம், மிச்சம் எல்லா சைஸுமே நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு குர்த்தி. பார்க்க வந்து நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு இது வந்து ஒரு கிராண்ட் லுக் தர மாதிரியான ஒரு குர்த்தி. ஃபுல்லாகவே இதில் ஃபாயில் ஒர்க் இருக்கு. ஸோ அதனால இது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதில் ஆல் சைஸஸ் அவைலபிள் அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸல். ஓகேங்களா. அடுத்தது வந்து பிங்க் ஷேடு, நல்ல டார்க் பிங்க்ல ஒயிட் கலர் பேண்ட் இல்லை பட்டியாலா பேண்ட்ஸோட மேட்ச் ஆகுற மாதிரியான குர்த்தி. எனக்கு பிங்க் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு திரும்ப பிங்க் ரீஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டான பிங்க் குர்த்திங்க. இந்த ரேட்டுக்கு இதோட லுக் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பட்டியாலா சொல்லவும் நல்லா இருக்கும், ஒரு காட்டன் பேண்டோடையும் போடலாம். ரொம்ப அழகான குர்த்தி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் ஷேடுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒயிட் வேணாம், எனக்கு வந்து ஒயிட் போட்டால் ஒரு 2-3 வாஷ்ல டல் ஆன மாதிரி ஆகிடும். ஆனால் எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும், நான் மெஷின் வாஷ் தான் பண்ணுவேன்னா இது வந்து ரொம்ப அழகான லைட் கலரு. பார்க்கறதுக்கு ஒயிட் குர்த்தி மாதிரியே இருக்குங்க. ஆனால் பேஸ் வந்து ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட்ல பாசி கிரீன்லேயும் ஒரு இங்கிலீஷ் கிரீனு, ஒரு பிளண்டான ஒரு கிரீனு, பாட்டில் கிரீனு, அதே மாதிரி கிரே கலர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கிளம்ஸியா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒயிட் குர்த்தி மாதிரியே இருக்கும், ஆனால் கிரீன் ஷேட் தான் நிறையா இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் ஆகும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ ஒயிட் குர்த்தி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒயிட் குர்த்திஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. திரும்ப ஒரு வாட்டி ப்ரைஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 குர்த்திஸ் வாங்கினீங்கன்னா 250 ஈச் தான் வரும். அதே மாதிரி ஷிப்பிங்கும் ஃப்ரீ தான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர் பண்ண நம்ம வந்து ஒரு லைஃப் டைம் ஆஃபர் மாதிரி நோட் பண்ணிக்கோ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா.